காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இளையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க. நதி 20. தனிமை நோய் ஒரு மனிதனை தாக்கினால் எப்படி செயலிழந்து போவான் என்பதற்கு சாட்சியாக இங்கு வைஷ்ணவியும் அங்கு கைலை மாறனும். அதுவும் பிள்ளைகள் யாராவது ஒருவரிடம் மட்டும்தான் இருக்க முடியும் என்ற சூழ்நிலையில் கணவனிடம் அதிகம் ஒப்படைத்தாள். அவனுக்குத்தான் தண்டனை கொடுக்க வேண்டுமே தவிர பிள்ளைகளுக்கு இல்லை என்ற எண்ணத்தில் அவனிடம் ஒப்படைக்க, தாய் இல்லாமல் இரு பிள்ளைகளை வளர்ப்பது எவ்வளவு சிரமம் என்று தன் வழிகளுக்கு நடுவில் புரிந்து கொண்டான். நரேன் கூட தாயிடம் இருந்தால் போதும் என்ற மனநிலையில் சுற்றித் திரிய, பெரியவளுக்கு தந்தை வேண்டும். வெளியூருக்கு செல்வதாக கூறிய தந்தை தினமும் பள்ளிவாசலில் வந்து நிற்கும் காரணம் புரியாமல் தாயை நச்சரிக்க ஆரம்பித்தாள். சமாதானம் செய்து பார்த்தவள் 4 நாள்களாக விடாமல் அழுது மூச்சு திணறல் வரை சென்ற மகளை கணவனிடம் கொடுத்து விட்டாள். ஒன்றாக ஒட்டித்திருந்த இரு பிள்ளையில் ஒரு பிள்ளை மட்டும் தனியாக 2 நாட்கள் அன்னையிடம் இருந்தது. தனியாக விளையாடி கொண்டிருக்கும் மகனை கவனித்தவள் அவனையும் வைகை நதி இல்லத்தில் விட்டுவிட்டாள். வைஷ்ணவி செய்யும் ஒவ்வொன்றையும் அவள் பெற்றோர்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். எதை கேட்டாலும் வாய் திறக்க தயாராக இல்லை. தாய் வீட்டிற்கு வந்ததிலிருந்து அவள் பேசியது கூட குறைவுதான். கணவன் மீதுள்ள கோபத்தில் இங்கு வந்து இருப்பவள் அவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் செய்யும் ஒவ்வொன்றையும் பார்த்தவர்களால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. இதில் மௌனம் காப்பதை தவிர வேறு எந்த உரிமையும் தங்களுக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டு விலகிவிட்டார்கள். தனிமை, இருள், அர்த்தமில்லாத காற்று, வேண்டாத உணவு, அறிவிழுந்த சிந்தனை, கரடுமுரடான இதயம், தன்னிலை இழந்த உணர்வு, இவற்றின் கலவையாக வாய் பேசாத மடந்தையாக இருந்தால் வைஷ்ணவி. ஒரு கட்டத்தில் யாருக்கு தண்டனை கொடுக்கிறோம் என்ற கேள்வி கூட உதிக்க ஆரம்பித்து விட்டது. பிள்ளைகள் தன்னிடம் இருக்கும் ஓரிரு நாள்கள்தான் சற்று தனிமை நோய் குறைந்ததாக உணர்ந்தாள். இவர்கள் பிரிவு நடந்து எத்தனை நாள்கள் ஆகிவிட்டது என்பதில் கூட தெளிவில்லாமல் இருந்தாள். நாள்களும் பொழுதுகளும் தெரியும் அளவிற்கு சுய நினைவில் இருந்தால்தானே சரியாக கணக்கிட முடியும். பிரிவு நடந்த புதிதில் தினமும் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் கணவன் பின்னாளில் வருவதை நிறுத்திவிட்டான். இவளும் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. தனிமை நோய் அதிகம் தாக்கியதால் வெகு நாட்களாக அணைத்து வைத்திருந்த கைபேசிக்கு உயிர் கொடுத்தாள். வைஷ்ணவியை தன் நெஞ்சோடு அணைத்தபடி சிரித்த முகமாக நின்றிருக்கும் கைலையின் புகைப்படம் கைபேசி மூலம் அவளை வரவேற்றது. திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆன பின்னரும் முகப்பு படத்தில் திருமண வரவேற்பில் எடுத்த புகைப்படம் மட்டுமே இருக்கும். இருவரின் கைபேசியிலும் அதை மாற்றாமல் வைத்திருக்கிறார்கள். அப்படியே கண் இமைக்காமல் அதை கவனித்துக் கொண்டிருந்தவள் நினைவில் அவனே. மிக சிரமப்பட்டு தன் மனதை கட்டி வைத்தவளை திசை திருப்பியது நிறுத்தாமல் வந்து கொண்டிருந்த குறுஞ்செய்திகள். இத்தனை குறுஞ்செய்திகள் வரும் அளவிற்கு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது என்று அப்போதுதான் நாள் குறிப்பை கவனித்தாள். விரக்தியான புன்னகை நெஞ்சோரத்தில். ஒரு நாள் கூட வாழ முடியாது என்ற நினைவை சுக்குநூறாக உடைத்தெறிந்து விட்டது இந்த பிரிவு. இருவரும் பிரிந்து 4 மாதங்களுக்கு மேலாகிறது. தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அத்தனை குறுஞ்செய்திகளையும் கணவன் தான் அனுப்பியிருக்கிறான். கிட்டத்தட்ட 2000த்திற்கும் மேல் இருந்தது. அதை திறக்க வேண்டாம் என்று கைபேசியை ஓரம் வைத்தவள் கைகள் பரபரத்தது. இந்த 4 மாதங்களில் அப்படி என்ன அனுப்பியிருக்கிறான் என ஆராய ஆர்வம் கொண்டாள். ஆனாலும் அவனுக்கு கொடுத்த தண்டனையால் அதை திறக்க மனமில்லாமல் கட்டுப்படுத்தி வைத்தாள். பிரிவு இவளுக்கும் வழிதானே. அந்த வழியின் தாக்கம் சற்று ஓயட்டும் என்று தன்னையும் மீறி கைபேசியை கையில் எடுத்தாள். சரியாக அவள் பிரிந்து சென்ற 1 மாதத்திற்கு பின்னர் முதல் குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. நான் வேலையை விட்டுட்டேன் வைஷு. உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்ச இந்த வேலை எனக்கு வேண்டாம். அதை படித்ததும் கண்கள் மெல்ல கண்ணீரில் சூழ ஆரம்பித்தது. அடுத்த குறுஞ்செய்தியை படிக்க மனமில்லை என்றாலும் விழிகள் தயாரானது. கையில இருந்த காசை இந்த மாசம் வாடகைக்கு கொடுத்துட்டேன். வேற வேலைக்கு ட்ரை பண்ணாதான் அடுத்த மாசத்துல இருந்து கொடுக்க முடியும். பிள்ளைகளுக்கு அடுத்த மாசம் டேர்ம் ஃபீஸ் வேற கட்டணும் என்ற 2 குறுஞ்செய்திகளுக்கு கீழ், நான் சாப்பிட்டேன் வைஷு, நீ சாப்பிட்டியா? நீ இல்லாம நானே டிஃபன் செஞ்சு சாப்பிட்டேன். உப்பு தான் கொஞ்சம் அதிகம் போட்டுட்டேன் போல, வாயில வைக்க முடியல. துணியை துவைச்சு வீட்டை கிளீன் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல வைஷு. நீ வரியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்கலாம்.
சக்கரை எங்க வச்சிருக்க? அந்த லுங்கி எங்கம்மா? மதியம் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? என் ஒருத்தனுக்கு மட்டும் என்ன செய்யறதுன்னு தெரியல வைஷு. நைட்டுக்கு பால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். நீ இல்லாம தூங்க கஷ்டமா இருந்தாலும் பழகிட்டேன். நீ வர வரைக்கும் நீ படுக்கிற இடத்த பார்த்துக்கிட்டே தூங்க போற என்ற குறுஞ்செய்திகள் இருந்தது. சரியா விடியற்காலை 3 மணிக்கு ஒரு குறுஞ்செய்தி. அதில், கண்ணை முடிச்சு பார்த்தா இருட்டு மட்டும்தான் எனக்கு துணையா இருக்கு வைஷு. இப்படியே என்னை விட்டுடாது. எப்ப திரும்பி படுத்தாலும் நீயும் பசங்களும் என் கூட இருந்தே பார்த்து பழகிட்ட. இதெல்லாம் ரொம்ப புதுசாவும் வலியாவும் இருக்கு என்றிருந்தது. அதை படித்ததும் சத்தமிட்டு அழ ஆரம்பித்த மகளை எட்டி பார்த்த சுமதி, என்னாச்சு என்று விசாரிக்க ஒன்றும் பேசாமல் கைபேசியை அணைத்துவிட்டு படுத்து விட்டாள். அதில் ஆரம்பித்த அவனின் குறுஞ்செய்தி ஒவ்வொரு நாளும் தவறாமல் வந்து கொண்டிருக்கிறது. தன்னவள் கொடுக்கும் தண்டனையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டான் என்பதை உணர்த்தியது இவை. ஆனாலும் நீ இல்லாத பிரிவையும் உன்னோடு சேர்ந்து அனுபவிப்பேன் என்பதைத்தான் உணர்த்தி கொண்டிருக்கிறான் என்றாவது ஒரு நாள் தன் குறுஞ்செய்திகளுக்கு பதில் வரும் என்ற எதிர்பார்ப்பில் செய்யும் ஒவ்வொன்றையும் அவளுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறான். அழுது ஓய்ந்து அந்த குறுஞ்செய்திகளை திறக்க, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. முன்னாடி வேலை செஞ்ச ஆபீஸ்ல தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமா இந்த வேலை கிடைச்சிருக்கு வைஷு. சம்பளம் முன்னாடி வாங்கிட்டு இருந்ததை விட கொஞ்சம் அதிகம்தான். உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்ப. அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியாத பாவி ஆகிட்ட என்றிருக்க, அதற்கு கீழ் அவன் வேலை செய்யும் அலுவலகத்தின் முகவரியும் முதல் நாள் பணியில் சேர்ந்த பொழுது எடுத்த புகைப்படமும் இருந்தது. சற்று உடல் மெலிந்திருந்தது போன்று தோன்றியது வைஷ்ணவிக்கு. கண்களை சுற்றி இருக்கும் கருவளையம் இரவெல்லாம் தூக்கமில்லை என்பதை உணர்த்தியது. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததிலிருந்து தூங்கும் வரை செய்யும் அனைத்தையும் குறுஞ்செய்தி மூலம் அவளுக்கு தெரிவித்தவன் பிள்ளைகள் இருக்கும் பொழுது செய்யும் ஒவ்வொன்றையும் புகைப்படம் எடுத்து அனுப்பியிருந்தான். உன் பையன் ரொம்ப சேட்டை பண்றான். எப்படித்தான் நான் இல்லாம அவனை வச்சு சமாளிச்சியோ. தியா நான் செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட பிடிக்காம வாந்தி எடுத்துட்டா வைஷு. நேத்து ஹேர் கட் பண்ணிட்டு வந்தேன். எப்படி இருக்கு? இன்னைக்குதான் நம்ம முதல்ல பார்த்த நாள். இந்த நாள் வராம இருந்திருந்தா உனக்கு தகுதியானவனை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில சந்தோஷமா இருந்திருப்ப. உன் வாழ்க்கை அழிச்சதுக்காக மன்னிச்சிடு. பசங்க இன்னைக்கு உன் கூட இருக்கட்டும் வைஷு. நேத்து நைட்டெல்லாம் நரேன் ஒரே அழுக. பசங்க என் கூட இருக்கிறத விட உன் கூட இருக்கிறது தான் நல்லது. இனி நான் அவங்கள ஸ்கூல்ல கூட போய் பார்க்க மாட்டேன். நம்ம வீட்டு பால்கனில புறா முட்டை போட்டிருக்கு. நம்ம குடும்பம் மாதிரியே ஒரு ஆண் புறா, ஒரு பெண் புறா, 2 குட்டி. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வைஷு. ஆனா ஏதாச்சும் ஒரு புறா சாப்பாடு தேட போறேன்னு ஓடிடுது. ஒரு புறா மட்டும் 2 குட்டிங்களை வச்சுட்டு கஷ்டப்படுது. என்ன மாதிரி இறை தேட போன புறா திரும்பி வந்ததும் அந்த 3 ஒரு சத்தம் கொடுக்க பாரு. அப்பா அப்படி இருக்கும். நானும் என் பசங்களும் அப்படி சந்தோஷமா சிரிக்கணும்னு ஆசையா இருக்கு என நேற்று அவன் அனுப்பிய குறுஞ்செய்திகள் வரை படித்து விட்டான். இன்று காலையிலிருந்து 40க்கும் மேலான குறுஞ்செய்திகள். பிள்ளைகள் இருவரையும் கூட்டிக் கொண்டு கடற்கரை வரை சென்றிருக்கிறான். அங்கு அவர்கள் 3 அடித்த லூட்டியை வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறான். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது மனம் லேசாவது போல் இருந்தாலும் உடனில்லாத வருத்தம் உண்டாவதை தடுக்க முடியவில்லை. இரவு உணவிற்காக சுமதி பலமுறை அழைத்து விட்டார். மனம் இல்லாமல் படுத்திருந்தவள் மீது ஓடி வந்து விழுந்தான் நரேன். பிள்ளையை பார்த்ததும் தாவி அணைத்து முத்தம் கொடுத்தவளை மற்றொரு பக்கம் இருந்து அணைத்தாள் தியா. இருவரையும் ஆறத் தழுவி கட்டி அணைத்து தன் அன்பை பொழிந்தவள், என்ன 2 பேரும் இங்க வந்துட்டீங்க விசாரித்தாள். அப்பாக்கு வேலை வந்துடுச்சாமா, அதனால உன் கூட இருக்க சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு என்று நடந்ததை அவன் குறுஞ்செய்தியாக அனுப்பி வைக்க வாய்மொழியாக ஒவ்வொன்றையும் வர்ணனை தீட்டிக் கொண்டிருந்தார்கள் பிள்ளைகள். அவற்றையெல்லாம் ரசித்துக் கொண்டிருந்தவன் நிலவில் அவன் எப்பொழுது குறுஞ்செய்தி அனுப்பினாலும் சில நொடிகள் காத்திருப்பான். இன்றாவது பார்ப்பாளா என்று. அப்படி 4 மாதங்களாக அவன் இருந்த தவத்திற்கு இன்று பலன் கிடைத்ததை கண்டு கொண்ட குஷியில்தான் பிள்ளைகளை அனுப்பியிருக்கிறான். அம்மா, அப்பா உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க சொன்னாங்க என்றதும் வைஷ்ணவி புருவத்தை சுருக்க மொத்த அன்பையும் உதடு வழியாக முத்தம் கொடுத்து காட்டினான் நரேன். எங்கிட்டையும் அப்பா கொடுக்க சொன்னாங்க, அவளுக்கும் முத்தம் தான் கொடுக்க போகிறாள் என நோக்க அரிசியில் வைஷ்ணவி கைலை மாறன் என்று பெயர் எழுதிய கீச்செயினை கையில் கொடுத்தாள். வேற என்ன உங்க அப்பா சொன்னாரு என்றவள் உள்ளத்தில் என்ன எதிர்பார்ப்போ அவளுக்கே தெரியவில்லை. குரலில் மட்டும் அப்படி ஒரு தனிமை.
ஆண் பிள்ளையிடம் கொடுத்தனுப்பிய முத்தம் சிலிக்க வைத்ததென்றால் பெண் பிள்ளையிடம் கொடுத்தனுப்பிய பொருள் காதலிக்க வைத்தது. உங்க கூட சேர்ந்து சாப்பிட சொன்னாங்க, ராத்திரி உங்களை கட்டுப்பிடிச்சிட்டு தூங்க சொன்னாங்க, என்னை பத்தி அம்மா எது பேசினாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொன்னாருமா. மௌனத்தில் புன்னகைத்தால் எப்படி பிள்ளைகளுக்கு தெரியும்? அன்னையிடமிருந்து வராத பதிலில் நம்ம எப்பம்மா ஒன்னா இருப்போம் என்று கேட்க தெரிந்தால்தானே பதில் சொல்லுவாள். தனக்கு பின் ஒருத்தியிடம் கணவனை கொடுத்து விடுவோமோ என அனுதினமும் நடுங்கிக் கொண்டிருந்தவள் வேறு ஒருத்தியிடம் இருந்து வாங்கி இருக்கிறோம் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வாள்? வைஷ்ணவி மட்டுமல்ல, பெண்ணாக பிறந்த ஒவ்வொரு மனைவியும் ஏற்றுக்கொள்ள தயங்கும் விஷயம் இது. இத்தனை வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்தும் தனக்கு தெரியவில்லையே என்ற ஆதங்கம் ஒரு பக்கம், எவ்வித குற்ற உணர்வும் இல்லாமல் தன்னுடன் வாழ்ந்தவன் மீதான வெறுப்பு ஒரு புறம் என இன்னும் நாட்களை கடத்தி கொண்டிருப்பவள் என்று மன்னிப்பாளோ? நதி 21. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் செல்லும். தேங்க்ஸ்பா. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வரியா? கோவிலுக்கு போகலாம். உள்ள வாங்கப்பா. இல்லடா, அப்பா இங்க வெயிட் பண்ற, நீ ட்ரெஸ் போட்டுட்டு வா. அப்பா, நானும் தம்பியும் ஒன்னும் புரியாம நம்ம வீட்டை ரொம்ப மிஸ் பண்றோம். பிள்ளைக்கு என்ன பதிலளிப்பது என்று தெரியாமல் தலை குனிந்தான். எப்பவும் என் பர்த்டே வந்தா நீங்களும் அம்மாவும் சேர்ந்து தானே கோவிலுக்கு கூட்டிட்டு போவீங்க. இப்ப அம்மா உங்க கூட மட்டும் போக சொல்றாங்க. 2 பேரும் சேர்த்து என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க. ஆமாப்பா, அக்கா நேத்து கூட ரொம்ப ஃபீல் பண்ணா. எனக்கும் அக்காவுக்கும் உங்க 2 பேர் கூடவும் சேர்ந்து இருக்கணும்னு ஆசையா இருக்கு என்பதை உள்ளே இருந்தவள் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். பிள்ளைகளின் மனதை தங்கள் பிரிவு பெரிதும் பாதிக்கிறது என்பதை இருவரும் அறிந்து என்ன செய்வதென்று தெரியாமல் தயங்கினார்கள். இரவெல்லாம் தாயிடம் முறையிட்டு தோற்று போனவள் தந்தையிடமாவது தன் ஆசை நிறைவேறுமா என்ற ஏக்கத்தில் கெஞ்சிக் கொண்டிருக்க, அடுத்த பர்த்டேக்கு நானும் அம்மாவும் சேர்ந்து கூட்டிட்டு போறோம் என்று சமாதானம் செய்தான். இப்போ கூட்டிட்டு போறதா இருந்தா கூட்டிட்டு போங்க, இல்லனா நான் எங்கேயும் வரல. தியா கோபித்துக் கொண்டு உள்ளே சென்று விட, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலப்பா. பாட்டி சும்மா என்கிட்ட வந்து உங்க அப்பா என்ன சொன்னாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க என்று சின்னவன் தன் மனக்குறையை கொட்டினான். ஒன்றும் செய்ய முடியாது போன கையாலாகாதவன் மனம் கசங்கி போனது. வெள்ளிய மலர்களை விட பிஞ்சு மனங்கள் இலகுவானது. அந்த இலகுவில் உண்டான ஏக்கங்கள் தண்டனை பெறுபவனுக்கு மேலும் தண்டனையானது. தன்னால் தன் பிள்ளைகள் படும் துயரத்தை பார்க்க முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணமான அவன் மீது அளவு கடந்த வெறுப்பு உண்டானது. அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தவள் மனம் சிறிதும் கரையவில்லை. அக்காவை தேடி நரேன் சென்றுவிட, வைஷு என்று கத்தினான். அவள் அழுத்தமாக இருக்கையில் அமர்ந்திருக்க, நம்ம பசங்க எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு பாருடி. இதுக்காகவா அவங்கள நம்ம ஆசையா பெத்தோம்? பிறந்த நாள் அதுவுமா என் பொண்ணு அழறாடி. ஒரு அப்பனா அதை பார்க்க வயிறு எரியுது. உன்னை பிக்கப் பண்ணி டிராப் பண்ண டிரைவரா மட்டுமாவது கூட வரேன். நம்ம பசங்களுக்காக கோவிலுக்கு வா வைஷு. வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் கேட்கும்படி கத்தினார். வைஷ்ணவியின் பெற்றோர்கள் மகளை பார்த்திருக்க, இப்ப நீ கோவிலுக்கு வரலனா பசங்க முன்னாடி இனி நான் வரவே மாட்டேன். அவங்க இன்னும் துடிதுடிச்சு அழுவாங்க. நல்லா பார்த்து சந்தோஷப்படு. நான் பண்ண தப்புக்கு அவங்க என்னடி பண்ணுவாங்க? தப்பு பண்ண எனக்கு தண்டனை கொடுக்கறது நியாயம்னா, தப்பே பண்ணாத அவங்க தண்டனை அனுபவிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஒரு பெத்தவளா உனக்கு கொஞ்சம் கூட ஈர இல்லையா? கோவிலுக்கு வரலனா நான் சொன்னதை செய்வேன். இது உண்மையில சத்தியம் என்றவனின் கோபம் பல்லடுக்கில் மறைந்தது. இப்போது அவன் ஒரு கணவனாக இல்லாமல் தகப்பனாக துடிக்கிறான். தன் ரத்தம், அதுவும் முதலாக தந்தை என்ற பட்டத்தை கொடுத்தவள், கொடுத்த நாள் என்று அழுவதை பார்க்க மனமில்லை. எப்படியாவது தன் மகள் ஆசையை நிறைவேற்றி விட வேண்டும் என்பது மட்டும்தான் இப்போது அவன் சிந்தனையில் உள்ளே இருந்த நியா விடாது கெஞ்சிக் கொண்டிருக்க, அன்னையின் கைப்பிடித்து இழுத்தான் நரேன். அக்காவுக்காக வாமா என அந்த பிஞ்சு கைகள் அன்னையின் கையை இழுக்க முயற்சிக்க, கண்மூடி தன்னை நிதானப்படுத்தியவள் வெளியே வந்தாள். அக்கா, அம்மா வராங்க வா என்று நரேந்திரனின் முகத்திலேயே அப்படி ஒரு மகிழ்வு என்றால், அழுது கொண்டிருந்தவளின் ஆனந்தத்தை விவரிக்கவா வேண்டும்? வற்றாது வந்து கொண்டிருந்த தியாவின் கண்ணீர் நதி மறைந்து நின்ற புன்னகை ஊற்றெடுத்தது. கண்ணீரை பாட்டி துடைத்துவிட முயற்சிக்க, அதையெல்லாம் தட்டி விட்டவள் ஆசையாக ஓடி வந்து அன்னையை அணைத்துக் கொண்டாள். துன்பத்திலும் இன்பம் அடைந்தாள் கைலை மாறன். அதை தடுக்க விரும்பாது அமைதியாக காரில் வந்து அமர்ந்து கொள்ள, பின்னிருக்கையில் பிள்ளைகளோடு அமர்ந்தாள். தன்னோடு அமராதவளை கண்ணாடி வழியாக பார்த்தான். சொல்ல வேண்டுமென்றால்
வெகு மாதங்கள் கழித்து இப்பொழுதுதான் மனைவியை இவ்வளவு நெருக்கமாக பார்க்கிறான். ஒரு முறையாவது அவள் விழி தன்னை நோக்கி விடுமா என்ற ஆதங்கம் அணு அணுவாய் சித்திரவதை செய்தது. பிள்ளைகளுக்காக இறங்கி வந்தவள் அவனுக்காக இறங்கி விடாமல் இருக்க 1000 தைரியங்களை தனக்குள் சொல்லிக் கொண்டாள் என்பதை அவள் மட்டுமே அறிவாள். பெருமூச்சு விட்டு காரை இயக்கியவன் கோவிலில் நிறுத்தினான். ஐயரிடம் அர்ச்சனைக்கு கொடுத்தவன் மனைவியோடு சேர்ந்து நிற்க பிள்ளைகளை அவன் பக்கத்தில் நிற்க வைத்து விலகி நின்றான். என் வைஷு எனக்கு வேணும். அவ இல்லாம வாழற வாழ்க்கையை எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மரணத்தை கொடுங்க. ரெண்டுமே ஒரே மாதிரியான வழியத்தான் எனக்கு கொடுக்கும். கடவுளிடம் தன் மன பிரார்த்தனையை வைக்க அதே கடவுளை விரக்தியாக பார்த்தபடி நின்றிருந்தாள் வைஷ்ணவி. எத்தனையோ முறை கடவுளிடம் வேண்டி இருக்கிறாள் அவனுக்காக. இன்று அதற்கான அவசியம் இல்லாததால் சிலையாகிவிட்டாள். கோயிலை சுற்றி வந்தவர்கள் ஒன்றாக அமர்ந்தார்கள். தாய் தந்தையோடு ஒன்றாக இருந்ததில் பிள்ளைகளின் மகிழ்விற்கு அளவில்லாமல் போனது. தந்தையின் மடியில் தியாவும் தாயின் மடியில் நரேனும் அமர்ந்திருந்தார்கள். அப்பா, பீச்சுக்கு போலாம் என்றிட பார்வை மனைவி பக்கம் திரும்பியது. யாருக்கோ வந்த விதி என்று அவள் எங்கோ பார்த்தபடி அமர்ந்திருக்க, அம்மா கிட்ட கேளு என்றாள். பிள்ளைகளின் ஆசைக்கு சம்மதமும் சொல்லவில்லை, மறுப்பும் சொல்லவில்லை. சிறு பிள்ளைகளுக்கு அது புரியாமல் தொடர்ந்து நச்சரிக்க ஒருவித குருட்டு தைரியத்தில் போகலாம் என காரில் ஏறி அமர்ந்தான். அமைதியாக காரில் அமர்ந்த மனைவியின் செயல் புரிந்து கடற்கரைக்கு சென்றான். இரு மழலைகளும் கடல் நீரில் குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருக்க வைஷு என்றழைத்தான். வழக்கம் போல் பதில் ஏதும் இல்லை. பக்கத்தில் அமர்ந்தால் நகர்ந்து விடுவாள் என அறிந்து தூரமாக அமர்ந்தவன் பூவை நீட்ட எந்த உணர்ச்சியும் இல்லை அவள் முகத்தில். இன்னையோடு நம்ம பிரிஞ்சு 224 நாள் ஆகுது. இத்தனை நாள்ல ஒரு நாள் கூடவா என் நினைப்பு உனக்கு வரல? இத்தனை வருஷ வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல போயிடுச்சு என்றவன் மீண்டும் அந்த பூவை நீட்ட வாங்கவில்லை. அவளுக்கு நேராக அமர்ந்தான். வைஷ்ணவி எங்கோ பார்வையை திருப்ப, என்ன நீ மன்னிக்க வேணாம், ஒரே ஒரு வார்த்தை பேசு. உன் குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. எப்ப பாரு மாறா மாறான்னு நீ கூப்பிட்டுக்கிட்டே கேட்டே பழகிட்ட. இப்போ என்ன நான் தொலைச்சிட்டு தேடுற மாதிரி இருக்கு. குறைந்த பட்சம் ஒரு பார்வையாவது பாரு வைஷு. உன் மாறா எப்படி இருக்கேன்னு பாரு. நீ இல்லாத வாழ்க்கை அவனுக்கு எவ்வளவு நரகமா இருக்குன்னு பாரு என்ற கைலை மாறனின் உதடுகள் விம்மி துடிக்க தயாராக இருந்தது. அதை சிறிதும் மறைக்காத மனைவியின் கால் விரல்களில் கொட்டி ஆதங்கத்தை அடக்கியவன், இன்னும் எத்தனை நாள் எனக்கு இந்த தண்டனை? தெரிஞ்சு உனக்கு துரோகம் பண்ணல. நீ வந்ததுக்கு அப்புறம் அதை சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. என் உயிர் போறதுக்குள்ள என்ன மன்னிச்சுடு என்று அவள் கால்களை தொடவர அதற்கு இடம் கொடுக்காமல் அங்கிருந்து சென்று விட்டாள். நதி 22. உடல் இழைத்து உயிரில்லாத கண்களை மேலும் வதைத்துக் கொண்டிருக்கிறாள் கண்ணீரால். தாய் வீட்டிற்கு வந்ததிலிருந்து அவளின் நிலை இதுதான் என்றாலும் ஏன் என்று தெரியவில்லை. காலையிலிருந்து விடாமல் அழுது கொண்டிருக்கிறாள். பட்டினி கிடக்கும் மகளை பார்க்க வந்தார் சுமதி. அவர் வந்ததை அறியாது கணவன் புகைப்படத்தை பார்த்தவாறு அழுது கொண்டிருந்தாள். காலையிலிருந்து சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கும் மகளை பார்க்க எரிச்சலாக வந்தது சுமதிக்கு. பல முறை அவளிடம் பேச முயல இடம் கொடுக்காமல் நழுவுகிறாள். பல மாதங்களாக வாழ்வே இருண்டது போன்று அறைக்குள்ளேயே இருக்கும் மகள் முன்பு நின்றார். அவர் வந்ததும் கண்ணீரை துடைத்தவள் வேறு பக்கம் திரும்பி அமர்ந்து கொள்ள, என்ன தாண்டி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? எங்க எல்லாரையும் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை மாசம் ஆகுதுன்னு தெரியுமா? இன்னும் எத்தனை நாளைக்கு எப்படியே உட்கார்ந்து இருக்கிறதா பிளான்? பிள்ளைங்களை பத்தி எந்த அக்கறையும் இல்லையா உனக்கு? எடுத்ததுமே செடுசெடுத்த. நான் இங்க இருக்கிறது பிரச்சனையா உனக்கு? நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசுற? ஒரு நாள் தவறாம உன் புருஷ போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருக்க. கோச்சிட்டு வந்த பிள்ளைங்களையாவது உங்ககிட்ட வச்சுக்கிட்டியா? அதுவும் இல்ல. வேண்டாம்னா விட்டு தள்ளிட்டு வாழ பார்க்கணும், இல்லையா புருஷன் கூட போய் வாழணும். எதுவுமே பண்ணாம இப்படி 2 கட்ட நிலையில உட்கார்ந்துட்டு இருக்க. நான் ஒன்னும் உன் தயவுல உட்கார்ந்துட்டு இல்லையே. புருஷன் பிள்ளைய அங்க விட்டுட்டு யாருக்காக வேலைக்கு போற? இப்ப என்னமா உனக்கு பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நானும் உங்க அப்பாவும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். புருஷனை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்ற. அவ்வளோ பாசம் இருக்கிறவ எதுக்காக பிரிஞ்சிருக்கிற? அது என் குடும்ப விஷயம். அதனாலதான் நானும் உன் அப்பாவும் தலையிடாம இருக்கோம். அவன்தான் வேணும்னு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்களை பெத்துட்டு இப்படி வந்து உட்கார்ந்திருக்க. மகள் மீது இருந்த கோபத்தை கொட்டியவர் அறையை விட்டு வெளியில் வர இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டு வாசலில் நின்றிருந்தான் கைலை மாறன். அவனை பார்த்ததும் இன்னும் கோபம் அதிகரித்தது.
அதை முகத்தை கொணட்டி வெளிக்காட்டியவர், இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல என்று விட்டு செல்ல, அம்மாவை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு வாங்கடா. பிள்ளைகளை அனுப்பி வைத்தான். 5 நாட்களுக்கு பிறகு பார்க்கும் பிள்ளைகளை கண்டு கண்ணீரை அடக்க, அப்பா கூப்பிடுறாருமா என கூற மீண்டும் அழ வைத்தனர். அவன் வந்த காரணம் அறிவால் அல்லவா வைஷ்ணவி? அவனை பார்த்து விடக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருந்தவளை சந்திக்க வந்தவனை எப்படி தவிப்பது என்று தெரியாமல் அப்படியே அமர்ந்திருக்க வலுக்கட்டாயமாக இழுத்து வந்தது பிள்ளைகள். வழக்கம் போல் கட்டியவளை பார்த்ததும் கண்கள் புன்னகைக்க அவளோ விழி உயர்த்தி பார்க்கவில்லை. பழகிய ஒன்றானாலும் புதிதாக வலிப்பது போல் இருந்தது கைலை மாறனுக்கு. அவன் முகத்தை உற்று நோக்கவில்லை என்றாலும் மனதை பிடித்து சங்கடத்தில் நெளிந்தான். வேலைக்கு போகாதன்னு வரும்போதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, இது உன்னையாவது கொஞ்சம் கேளு வைஷு. உன்னையும் குழந்தைகளையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது என்றவன் அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் நேரத்தை கடக்க உள்ளே செல்ல பார்த்தாள். வைஷு என்றது மீண்டும் பழையபடி நிற்க, சந்திர வீட்டுல இருந்து பேசினாங்க. அடுத்த மாசம் நிறைய முகூர்த்தம் இருக்கான். அதுல உன்னை பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லி இருக்காங்க. அம்மாவும் அனுவும் உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. என் மேல இருக்கிற கோபத்துல வராம இருந்துடாத என்றான். பாறையிடம் பேசினால் என்ன பிரதிபலிப்பு கிடைக்குமோ அதுதான் அவளிடம். நீ என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள், என்னிடம் பதிலில்லை என்ற நிலையில் அழுத்தமாக இருந்தாள். நாளைய தினம் அவர்கள் வாழ்வில் பெரும் முக்கிய தினம். அதற்காகவாவது தன்னிடம் இறங்கி வருவாள் என்ற எதிர்பார்ப்போடு வந்தவன் ஏற்றுக்கொள்ள முடியாத ஏமாற்றத்தோடு அவளையே பார்த்திருக்க, உயிருக்குள் உயிராய் வளர்த்த காதலின் ஏக்கம் புரியாமல் போகுமா? தன்னையும் மீறி தன் அன்பு வெளிவந்து விடக் கூடாது என்பதற்காக அழுத்தமாக வீட்டிற்குள் செல்ல, நாளைக்கு நம்ம கல்யாண நாள். அந்த அழுத்தமான நடையை உடைத்தார். அப்படியே அசைவற்று நின்றவர்களுக்கு பின்புறம் நின்றிருந்தவன், எப்பவும் நீதான் எனக்கு முதல் விஷ் பண்ணுவ. உனக்காகவும் நீ தரப்போற அந்த முத்தத்துக்காகவும் உன்னோட மாறன் காத்துட்டு இருப்பான். எனக்கு நம்பிக்கை இருக்கு வைஷு. மத்த நாள் மாதிரி இந்த நாளை அவ்வளோ ஈஸியா நீ கடந்துட மாட்ட. நாளையோட நம்ம பிரிவுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு வைஷு என அவன் அங்கிருந்து சென்று விட, வேகமாக தன் அறைக்கு ஓடியவள் மெத்தையில் கவிழ்ந்து படுத்து கதறி எழுதாள். கடிகாரத்தில் பெரிய எண்ணான அந்த இரட்டை எண்ணை தொட 2 முட்களும் தயாராக இருக்கிறது. அதையே கண்ணிமைக்காமல் பார்த்தபடி அமர்ந்திருந்த மாறன் உள்ளங்கையில் வைத்திருந்த கைபேசியை இறுக்கமாக பிடித்தான். தன் பின்னால் வந்து விடுவாள் என்று நம்பிக்கொண்டிருந்தவனின் நம்பிக்கை வீணாய் போய்விட, நிச்சயம் அழைப்பாள் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கிறான். டிக் டிக் ஓசைக்கு நடுவில் 2 முள்ளும் ஒரே இடத்தில் சங்கமிக்க, கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டவனுக்கு கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. சேர்ந்திருந்த 2 முள்ளும் பிரிந்து தங்கள் வேலையை கவனிக்க கவனம் சிதறி அழுது கொண்டிருந்தான் கைலை மாறன். அழைப்பும் வராது என தெரிந்த பின் தன்னை தைரியப்படுத்திக் கொண்டு அழைக்க, எப்போதும் போல் அவனது அழைப்பு துண்டித்து வைக்கப்பட்டிருந்தது. நிறுத்திய அழுகை மீண்டும் படையெடுக்க, ஹாப்பி ஆனிவர்சரி வைஷு. இந்த வருஷம் முதல்ல நான் விஷ் பண்ணியிருக்க. என் லைஃப்ல வந்ததுக்கும் எனக்காக நிறைய கஷ்டப்பட்டு தாங்கி பிடிச்சதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ஐ லவ் யூ சோ மச். உன் மாறனை நீ மறந்துட்டியா? எப்படி உன்னால முடிஞ்சது? என்கிட்ட வந்துடு வைஷு பிளீஸ் டி. குறுஞ்செய்திகளை அனுப்பினான். அழுதழுது முகம் வீங்கி இன அழ தெம்பில்லை என்ற நிலையில் சோர்ந்திருந்தவள் ஓசை கேட்டதும் பட்டென்று குறுஞ்செய்தியை திறக்க, லவ் யூ மாறா என சத்தமாக கத்தி அழுதவளின் வேகத்தில் பக்கத்து அறையில் உறங்கிக் கொண்டிருந்த அவளது பெற்றோர்கள் எழுந்து வந்தனர். இருவரும் தனித்தனியாக கோவிலுக்கு சென்று வந்தனர். மதியம் வரை அவளிடம் இருந்த பிள்ளைகள் கைலையிடம் மாறியது. போகும் முன் தன் பிள்ளைகள் இருவரையும் ஒன்றாக நிற்க வைத்தவள், நான் சொல்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றீங்களா என்றவள் தான் சொல்லித்தான் சொன்னேன் என சொல்லக்கூடாது என்ற நிபந்தனையோடு மிஸ் யூ என பிள்ளைகளை தூது விட்டிருந்தாள். தன்னிடம் வந்து சேர்ந்த பிள்ளைகளை வைத்து திருமண நாளை கொண்டாடியவன் தாய் வீட்டிற்கு அனுப்பும் முன்னர், அம்மா கால 2 பேரும் இந்த கொலுசு போட்டு விடுங்க என்றான். தாய் சொல்லியதை தந்தையிடமும் தந்தை வாங்கி கொடுத்ததை தாயிடமும் சேர்த்தது பிள்ளைகள். கடந்த திருமண நாளன்று நடந்த நிகழ்வுகள் இருவருக்கும் ஒன்று போல் ஓடியது. அன்று ஆரம்பித்த பிரச்சனை இன்று வரை ஓயாது. அடுத்த திருமண நாள் அன்றாவது ஓயுமா என்ற கவலையில் இரவை கழித்தார்கள். அப்பா என்னதியா? நரேன் அழுதுட்டே இருக்கான்பா. என்னவா அவனுக்கு? அம்மா இங்க வரணுமா?
சமைத்துக் கொண்டிருந்தவன் கை அந்தரத்தில் தொங்கியது. இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் கலங்கிய கண்ணை கட்டுப்படுத்தியவன், 2 பேரும் ட்ரெஸ் மாத்திட்டு ரெடியா இருங்க, அம்மா கிட்ட விட்டுட்டு வரேன் என்றான். இல்லப்பா, அவனுக்கு நீங்களும் அம்மாவும் இங்க இருக்கணுமா? கொஞ்ச நாள்ல பழைய மாதிரி இருக்கலாம். நான் ஏற்கனவே அதெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா. பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு எப்பவும் நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே வருவீங்க. நேத்து அம்மா மட்டும்தான் வந்திருந்தாங்க. அப்பா எங்கன்னு கேட்டு அழ ஆரம்பிச்சான். அதனாலதான் அம்மா இன்னைக்கு இங்க விட்டுட்டு போனாங்க. நேத்து எனக்கு வேலை இருந்துச்சு தியா. அப்போ அம்மா இங்க வரலாம்ல. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? இத்தனை நாளா அமைதியா தானே இருந்தீங்க. நானும் உங்க அம்மாவும் இனிமே இப்படிதான் இருப்போம். இங்க வரதா இருந்தா வாங்க, இல்லனா உங்க அம்மா கூடவே இருங்க என்ற தந்தையை அதிர்ச்சியில் பார்த்தாள். தந்தையின் குரல் கேட்டு உள்ளே அழுது கொண்டிருந்தவனும் வெளியில் வந்துவிட, பிள்ளைகள் 2ம் வெகு நேரமாக அவனையே பார்த்திருந்தது. தன் உயிர்களை நோகடிக்கும் நொடியை முற்றிலுமாக வெறுத்தவன் அங்கிருந்து சென்று விட்டான். கண்ணீர் ஒழுக தந்தையை சென்ற வழியை பார்த்து கொண்டிருந்த அக்காவின் கண்ணீரை துடைத்தான் நரேன். நேராக மொட்டை மாடிக்கு சென்றவன் தன் கன்னங்களை மாற்றி மாற்றி அடித்துக் கொண்டான். தலைமுடிகளை இறுக்கமாக பற்றி கோபத்தை வெளிக்காட்டியவன் அங்கிருந்த சுவற்றை ஓங்கி அடித்தான். மூச்சடைப்பது போல இருந்தது கைலைக்கு. தன் நிலையே இப்படி என்றால் பிள்ளைகளின் நிலை என்னவென்று யோசித்தவன் அவர்களை தேடிச் சென்றான். 2ம் அமைதியாக மெத்தையில் அமர்ந்து கொண்டிருந்தது. பிள்ளைகளுக்கு பக்கத்தில் அமர்ந்தவன் ஒரு நொடி 2 பிள்ளைகளையும் பார்த்துவிட்டு அவர்கள் மடியில் படுத்துக்கொண்டு அழுதான். சமாதானம் செய்ய வந்தவன் மனம் உடைந்து அழவும் குழந்தைகள் தாயாகியது. சாரிமா, இந்த அப்பாவால தான் நீங்க 2 பேரும் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. இந்த அப்பா உங்களுக்கு வேண்டாம், நீங்க அம்மா கூடவே போயிருங்க என்றவன் தலை மீது நரேன் தலை வைத்தான். அவனுக்கு மேல் தியா தலை வைக்க மூவரின் கண்ணீரும் ஒன்றாகி வைஷ்ணவிக்காக காத்திருந்தது. நதி 23. வேலை முடித்து வீட்டிற்கு வந்த வைஷ்ணவியை வரவேற்றார் கோமதி. மாமியாரை இங்கு எதிர்பார்க்காதவள் தடுமாற மருமகளை கண்டதும் எழுந்து நின்றார். தடுமாறி நின்ற பின் தன்னை சுதாரித்துக் கொண்டவள் நேராக அறைக்கு சென்று விட, உன்னதான் பார்க்க வந்திருக்காங்க, நீ பாட்டுக்கு உள்ள வந்தா என்னடி அர்த்தம் கேட்டார் சுமதி. நான் பேசிக்கிற சம்பந்தி என்று கோமதிக்கு வழிவிட்டவர் தொந்தரவு செய்யாது அங்கிருந்து சென்று விட்டார். எப்படி மாறுக்க? பேச மாட்டியா? உங்கிட்டான முக்கியமான விஷயம் பேச வந்திருக்க. அவர் மட்டுமே அந்த அறையில் பேசிக் கொண்டிருக்க மகனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலோ அதே தண்டனை தான் மாமியாருக்கும். இப்படித்தான் இருப்பாள் என்று மகன் சொன்னது ஞாபகத்திற்கு வர, அணு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருக்கும். அவளுக்கு அப்பா அம்மாவா இருந்து நீயும் மாறணும் தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். என் பொண்ணுக்காக கொஞ்சம் மனசு வைமா. நீ வரலனா என் பொண்ணு கல்யாணமே நடக்காது. அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு என்னை விட நீதான் அதிகம் ஆசைப்பட்ட. அந்த அன்புக்காகவாவது வந்து நில்லுமா என தன்மையாக கோரிக்கை வைத்தார். அதற்கும் அவள் மௌனத்தை பதிலளிக்க மருமகளை நெருங்கியவர் அவள் கையை பிடித்துக்கொண்டு, இந்த விஷயத்துல என்ன தலையிட வேண்டாம்னு சொன்னதாலதான் உன்னை வந்து பார்க்கல. இவ்ளோ தூரம் வந்துட்டு இத சொல்லாம போறது நல்லா இருக்காது. என் மகன் பண்ணது தப்புதான். ஆனா அவன் உனக்கு துரோகம் பண்ணணும்னு எதுவும் பண்ணல. நீ வரதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போன விஷயம். இத்தனை வருஷம் வாழ்ந்த உன்கிட்ட என் புள்ள எப்படின்னு சொல்ல தேவையில்லை. அவன் நீ இல்லாம செத்த பொணமா வாழ்ந்துட்டு இருக்கான். என் பிள்ளைக்காக இல்லைனாலும் உன் பிள்ளைங்களுக்காகவாவது அவனை மன்னிச்சு ஏத்துக்க. என் குடும்பத்துக்கு உன்ன மாதிரி ஒரு மருமக எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காது. என் பிள்ளைங்க வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்க நீதான் காரணம் என்றார். பொம்பளைங்க நம்ம தான் சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும். அப்போதான் நம்ம குடும்பம் நல்லபடியா நடக்கும். எப்பவோ முடிஞ்சு போன விஷயத்த பெருசுப்படுத்தாம புருஷனோட சேர்ந்து வாழப்பாரு என்று விட்டு கிளம்ப, ஒரு நிமிஷம் என்றாள். சிரித்த முகமாக மருமகளை பார்க்க, உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா என்றாள். உனக்கு இல்லாத உரிமையா மருமகளே? இதுவே உங்க பையன் பண்ண மாதிரி உங்களுக்கு உங்க புருஷன் பண்ணி இருந்தா இதே வார்த்தையை தான் சொல்வீங்களா? பெத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போற உங்க பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்தா உங்க மருமகனை சும்மா விடுவீங்களா என்றவள் குரலில் சற்று கோபத்தை கூட்டி, உங்க பையன் பண்ண தப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி நான் செஞ்சிருந்தா இதே மாதிரி உங்க மகன்கிட்ட பேசி சேர்ந்து வாழ சொல்வீங்களா என்று கேட்டாள். அதிகமான சிரிப்பு இல்லாமல் மிதமான சிரிப்பில் எப்போதும் சாந்தமாக பேசும் தன் மருமகளாயுது என்று ஒரு நொடி அதிர்ந்தவர், யாராலையும் ஏத்துக்க முடியாதுதான்.
ஆனா கடந்து வரலாம். என் பையனை மன்னிக்க சொல்லல, உன் பிள்ளைங்களோட அப்பாவை மன்னிச்சிடுன்னு கேக்குற. அவங்களோட எதிர்காலம் உன்னோட மன்னிப்புல இருக்கு என்றிட, என்னை ஏமாத்தி உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்ல உங்ககிட்ட. இப்பதான் தெரியுது உங்க மகன் எப்படி குற்ற உணர்ச்சி இல்லாம என் கூட வாழ்ந்தான். குடும்பமா சேர்த்து என்னை ஏமாத்திட்டு சாதாரணமா வந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் அமைதியா இருக்கிறது உங்க மகனுக்கு தண்டனையை தவிர கோழத்தனம் இல்ல. என்னாலையும் உங்க மனசு நோகடிக்கிற மாதிரி பேச முடியும். என்ன அப்படி பேச வைக்காதீங்க என்றாள். இந்த அவதாரத்தை மருமகளிடம் எதிர்பார்க்காதவர் செய்த தவறுக்காக அவமானத்தில் கூணு குறுகி நின்றார். அவர் முகவாட்டத்தை உணர்ந்து தன் கோபத்தை குறைத்தவள், என்னால உங்க பொண்ணு கல்யாணம் நிக்காது. வாக்கு கொடுத்தா மாதிரி அவ கல்யாணத்தை நடத்துவன். போயிட்டு வாங்க என்றாள் வைஷ்ணவி. சத்தம் இல்லாமல் அவர் மருமகளிடமிருந்து விடைபெற, எனக்கு தான் துரோகம் செஞ்சீங்களே தவிர உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஒரு நல்ல அம்மாதான் என்றதில் அவர் திரும்ப, உங்க மக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு புரியுது. ஆனாலும் என்னால ஏத்துக்க முடியல. உள்ளுக்குள்ள கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கு. அதை கேட்டுட்டா நீங்களும் உங்க மகனும் ஜென்மத்துக்கும் என் முகத்தை பார்க்க மாட்டீங்க. இப்ப வரைக்கும் நான் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் உங்க மகன் மேல வச்ச அன்பு மட்டும்தான். அதுக்காக நடந்த எல்லாத்தையும் தொடச்சு போட்டுக்கிட்டு கூடி வாழ என்னால முடியாது. என் மனசு மன்னிக்கிற வரைக்கும் இதான் நிலைமை தெல்ல தெளிவாக கூறி அனுப்பினாள். மகனிடம் வந்தவர் அனைத்தையும் தெரிவிக்க எதிர்பார்த்ததுதான் என்பதால் சாதாரணமாக இருந்தார். கல்யாணத்திற்கு வருவாளா என்று சந்தேகமாக கேட்க, கண்டிப்பா வருவா, என் பொண்டாட்டியா இல்லாம அணுவோட அண்ணியா என்றான். கல்யாணத்துக்கு நகைய வச்சுதான் எல்லாத்தையும் பண்ண போறதா இருந்துச்சு. இப்ப என்னடா பண்றது? கவலைப்படாதம்மா, உன் பொண்ணு கல்யாணத்தை நடத்துற அளவுக்கு பணம் இருக்கு. என்னடா இப்படி பேசுற? வேற எப்படிமா பேசுறது? அவ என் பொண்டாட்டியா வரமாட்டான்னு சொல்ற, நகைய பத்தி பேசுற. கேவலம் அந்த நகைக்காக உன் பொண்டாட்டிய பார்க்க போனேன்னு நினைச்சியா? இது வரைக்கும் சாப்பிட்டியான்னு ஒரு போன் போட்டு கேட்டதில்ல நீ. என் மருமக தினமும் கேட்பாடா. அவளுக்கு செஞ்ச துரோகத்துக்காக மன்னிப்பு கேட்க போன. துரோகம் செஞ்சது நீ இல்லம்மா, நான். காதலிச்சதோடு இருந்திருந்தா கூட அவ இந்த அளவுக்கு மனசு நொந்து இருக்க மாட்டா. அதையும் தாண்டி தாலி கட்டாம நான் வாழ்ந்த வாழ்க்கைய நினைச்சுதான் அவ இப்படி மாறிட்டா என்றவன் உடல் தளர்ந்தது. தெரியாம பண்ணிட்டேமா. காதலிச்சவ பொண்டாட்டியா வரப்போறான்ற அதீத நம்பிக்கையில நடந்த ஒண்ணுது. அவ என்னை விட்டு போனதுக்கும் உலகம் பார்க்காத அந்த குழந்தை அழிஞ்சு போனதுக்கும் எந்த வகையிலமா நான் காரணம்? அவளையும் நான் ஏமாத்தல, இவளையும் நான் ஏமாத்தல. கல்யாணத்துக்கு அப்புறம் பல தடவை சொல்ல நினைச்சிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அதை சொல்ல விடாம அவ அன்பு என்னை கட்டி போட்டுடுச்சு. எனக்கு அவ மட்டும்தான் தெரிஞ்சாலே தவிர பழைய வாழ்க்கை தெரியலமா. இது எப்படி அவகிட்ட சொல்லி புரிய வைப்ப? என்னை விட்டுட்டு என் வயசு போயிட்டாமா. முன்னாடி ஒருத்தி விட்டுட்டு போனப்போ இன்னும் அந்த வழி மட்டும்தான் இருந்துச்சு. என் வயசு என்னை விட்டுட்டு போனதும் செத்து போயிடலாம் போல இருக்குமா. ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா தெரியுது. என்னால இந்த வழியை தாங்கிக்க முடியலமா. என்ன நீயாவது கொன்னுடு என கோமதியின் மடியில் படுத்துக்கொண்டு தேம்பி எழுதான். என்ன ஆறுதல் சொல்லி மகனை தேற்றுவது என தெரியாமல் கோமதியும் அழ ஆரம்பித்தார். வைஷ்ணவியின் பிரிவு கைலைமாறனை மட்டுமல்ல கோமதியையும் பாதித்தது. அவளை முதலில் திருமணம் செய்து வைக்க நினைத்தது குடும்பத்தின் சூழ்நிலைக்காக மட்டுமே. அந்த எண்ணம் அப்படியே மாறி போனது அவள் வந்த பிறகு. இப்போது மகனா மருமகளா என்று கேட்டால் அவர் தேர்வு மருமகளாக மட்டும்தான் இருக்கும். இவர்களின் பிரிவு தெரிந்ததும் அவர் அழுத அழுகை அவருக்கு மட்டுமே வெளிச்சம். மகன் தடுத்ததால் தலையிடவில்லை. எப்படியும் சேர்ந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை வைஷ்ணவியின் வார்த்தைக்கு பின் உடைந்து விட்டது. ஆரம்பம் என்றிருந்தால் முடிவு என்று ஒன்று இருக்கும். பகல் என்றால் இரவு இருக்கும். வருத்தம் என்றால் இன்பம் இருக்கும். அஸ்தமனமானால் உதயமும் தோன்றுமல்லவா? கைலைமாறனின் வாழ்வில் உதயம் தோன்ற போகிறது. அணுவின் திருமணம் இன்னும் 5 நாட்களில். தாய் வீட்டில் இருந்து திருமணத்திற்கு தேவையான அனைத்தையும் மாமியாரிடம் பேசி செய்து விட்டாள். மாமியார் மகனிடம் பேசி அவன் சொல்வதை மருமகளிடம் பேசி அப்படி இப்படி என்று திருமண நாளை நெருங்கிவிட்டார்கள். ஒவ்வொரு முறையும் திருமணத்தை பற்றி மருமகள் பேசும் பொழுதெல்லாம் மகனை பற்றி பேச முயல, உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா இத பத்தி பேசாதீங்க. உங்க வார்த்தை என் முடிவை மாத்திடாது. இதுதான் சமயம்னு நீங்களோ இல்ல உங்க பையனோ ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா
உங்க பொண்ணு கல்யாணம் நான் இல்லாம நடக்கும் என்றவளின் முடிவில் அவள் பேச்சிற்கு மட்டும் தலையாட்ட ஆரம்பித்தார். தாயிடமாவது பேசும் மனைவியை நினைத்து ஆனந்தமே கைலை மாறனுக்கு. இந்த அளவிற்கு அவள் மனம் மாறியதே பெரிது என்று நினைத்தவன் தனக்காக மாற்றம் வரும் வரை இன்னும் பொறுமை வேண்டும் என்று கட்டுப்பாடோடு இருக்கிறான். இருந்தும் திருமணத்திற்கு தன்னுடன் இருக்க போகும் மனைவியை நினைத்து மகிழாத நாளில்லை. மனம் முடிக்கப் போகும் அணு கூட அந்த நாளை இவ்வளவு எதிர்பார்த்திருக்க மாட்டாள். தன்னவள் தன்னுடன் இருக்க போகும் நேரத்திற்காக திருமண நாளை ஆவலுடன் எதிர்பார்த்தவன் இன்னும் 5 நாள் மட்டுமே இருப்பதை நினைத்து குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறான். கிட்டத்தட்ட அவர்கள் பிரிந்து 10 மாதங்களுக்கு மேல் ஆகிறது. இத்தனை மாதங்களில் அவளை பல அடி தூரம் நின்று தள்ளி நின்றுதான் பார்த்திருக்கிறார். நெருக்கமாக பார்க்க போகும் தருணம் முதல் முறையாக சந்தித்த தருணத்திற்கு ஈடான உற்சாகத்தை ஏற்படுத்தியது கைலைக்கு. தன் ஊருக்கும் சென்னைக்கும் வந்து வந்து சென்று கொண்டிருந்தவன் தனக்கு தேவையான அனைத்து துணிகளையும் எடுத்து வைத்துக் கொண்டு புறப்பட்டு விட்டான் மனைவியை அழைக்க. இந்த பயணம் இவர்களுக்கானதா என்பதை பல சிந்தனைகளோடு அமர்ந்திருந்தவள்தான் முடிவு செய்ய வேண்டும். நதி 24. மனதுக்கு நெருக்கமான பெண்ணை முதல் முறை பார்க்க செல்வது போல் இருந்தது கைலை மாறனின் மனநிலை. மாமியார் வீட்டு முன்பு நின்றதும் பிள்ளைகளை அழைக்க, அம்மா ரெடி ஆகிட்டு இருக்காங்கப்பா, ஓடி வந்து பதில் சொன்னான் நரேன். மகனை தூக்கி காரின் முன்பு அமர வைத்தவன், உங்க அம்மா என்னடா ட்ரெஸ் போடுறா என்று கேட்க தெரியவில்லை என்றது கைகளை அசைத்து. புடவை கட்டிட்டு வர சொல்லுடா, ரொம்ப நாள் ஆச்சு. பிரிந்திருந்த இத்தனை நாட்களில் இருந்த தந்தையின் முகத்திற்கும் இன்று இருக்கும் முகத்திற்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்களை உணர்ந்த நரேன், ஊருக்கு போறதால ஜாலியா இருக்கீங்களாப்பா என்றிட, உங்க அம்மா கூட இருக்க போறதாலடா என்றான். நாங்களும் என்றவன் தந்தையின் கன்னத்தை பிடித்துக் கொண்டு, நேத்து நானும் அக்காவும் பேசிட்டு இருந்தோம் இதை பத்தி. ஊருக்கு போயிட்டு வரும்போது அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம்ப்பா என்றான். மகன் நெற்றியில் முத்தமிட்டு, உன் ஆசை அப்படியே பழிக்கட்டுண்டா என்றவனை பின்னால் இருந்து தாவி அணைத்தாள் தியா. என் அழகு பொண்ணே என அவளையும் தூக்கி காரின் மீது அமர வைத்தவன் பெற்ற மகளின் அழகை ரசித்துக் கொண்டிருக்க சத்தமில்லாமல் அம்மூவரையும் தாண்டி சென்று காரில் அமர்ந்தாள் வைஷ்ணவி. மனைவியை பார்த்ததும் இரத்த நாளங்கள் அவன் பேச்சை கேட்காமல் குதிக்க பிள்ளைகளை மறந்தவன் அவசரமாக காரில் ஏறி அமர்ந்து, முன்னாடி வந்து உட்காரு வைஷ்யு என்றான் ஆர்வமாக. அவனை சிறிதும் மதிக்காதவள் கண்களை மூடிக்கொண்டு இருக்கையில் சாய்ந்து விட, அத்தா மகமாயி எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு என தன் குலதெய்வத்திடம் வேண்டுதல் வைத்துவிட்டு காரை இயக்கினான். அப்பா என்ற பிள்ளைகளை அப்பொழுதுதான் கவனித்து, சாரிடா என காரில் ஏற்ற, இவங்களை நம்பி போலாமானரே என ரகசியமாக தம்பியின் காதை கடித்தாள். நம்மளை வச்சுதான் இவங்க நிறைய பிளான் போட்டு இருப்பாங்கக்கா, வரலன்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. பிள்ளைகள் இரண்டும் மிரண்டு அமர்ந்திருக்க மனைவியின் முகம் தெரியுமாறு கண்ணாடியை சரி செய்தவன் அதை பார்த்து கொண்டு ஓட்ட ஆரம்பித்தான். சென்னையை தாண்டியதும் விதவிதமான பாடலை வைத்து தன் மனதை தெரிவிக்க இதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை வைஷ்ணவி. ஆர்வத்தில் அனைத்தையும் செய்தவன் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போக, வந்தேன் 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 என்ற பாடல் ஒளிபரப்பானது. அத்தனை நேரம் விழிமூடி இருந்தவள் சட்டென்று திறக்க ஒலித்த பாடலையும் விழித்திருந்த மனைவியையும் எதிர்பார்க்காதவன் சடன் பிரேக் அடித்தான். எப்படி திறந்தாலோ அப்படியே மூடிக்கொண்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு வைஷ்ணவி சென்றுவிட அக்னி பரீட்சையில் இறங்க விரும்பாதவன் அமைதியாக தன் வேலையை மட்டும் கவனிக்க ஆரம்பித்தான். வாங்க நீ என்ற அணுவை கண்டு புன்னகைத்தவள் மாமியாரை பார்க்காது வீட்டிற்குள் சென்றுவிட பிள்ளைகள் சிறகடித்தது பாட்டியோடு. என்னதாண்டா முடிவு? தெரியலம்மா, நான் வேணா திரும்ப பேசி பார்க்கட்டுமா? அன்னைக்கு வாங்கிட்டு வந்தது போதாதா? நம்ம ஏதாச்சும் பேசுனா அவ கிளம்பிடுவா. என் பொண்டாட்டி என் கூட இருக்கிறதே போதுமா, மீதி எல்லாத்தையும் கடவுள் கையில கொடுத்துட்டேன் என்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தவள் அனு என்றழைத்தாள். வெகு மாதங்களுக்கு பிறகு கேட்கும் மனைவியின் குரலில் மனம் மகிழ்ந்தவன் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு வர சொல்லு. நலங்குக்கு தேவையானதை லிஸ்ட் போட்டு வச்சிருக்க, எல்லாத்தையும் கரெக்டா வாங்கிட்டு வர சொல்லு என்று விட்டு அவள் சென்று விட்டாள். உன் அண்ணியையும் கூட அனுப்பி விடுறியா? அண்ணி என்ன சிறுபால் அடிக்கவா? எனக்காக வாங்கிக்க மாட்டியா? ஹுவாயோ, பாத்தியாமா உன் பொண்ண? அவன் தான் கேட்கறான்ல, எப்படியாவது அனுப்பி விடுடி என்ற தாயிற்காக அண்ணியிடம் பேச சென்றவள் சிறிது நேரத்தில் வெளியில் வர அவளுக்கு பின் வந்தவள் காரில் சென்று அமர்ந்தாள். தங்கையின் கண்ணம் கிள்ளி கொஞ்சம் மகிழ்ந்தவன் குதூகலமாக சென்றான்.
பின்னால் அமர்ந்திருந்தவளை முன்னால் அமரச் சொல்ல முகத்தை திருப்பிக் கொண்டாள். இப்போது வரை தன் முகம் பார்க்காமல் இருக்கும் மனைவியின் செயல் வலித்தாலும் இந்த தனிமையை தனக்கானதாய் மாற்றிக்கொள்ள நினைத்து வண்டியை இயக்கினான். சற்று தொலைவில் வந்ததும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் காரை நிறுத்தியவன் எண்ணம் புரிந்து கொண்டு காரை விட்டு இறங்க முயற்சிக்க அதற்குள் பின்பக்கம் வந்து விட்டான். கொஞ்ச நேரம் என அவள் கைப்பிடித்தாள். வெடுக்கென்று கையை உதறியவள் காரில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து கைகளை கழுவ, என்ன பண்ற வைஷு என்றாள் கேட்டான் ஆதங்கமாக. நான் தீட்டா இல்ல தொட தகுதி இல்லாதவனா? அவள் மீண்டும் காரை விட்டு இறங்க பார்க்க செல்ல விடாமல் தடுத்த கைலை, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. எப்பவோ எனக்கு தெரியாம நடந்த தப்புக்கு நான் என்னடி பண்ணுவேன்? நான் தொட்ட இடத்த தண்ணி ஊத்தி கழுவுற அளவுக்கு அசிங்கமாயிட்டனா என்ற கணவனிடமிருந்து தன் கையை விடுவிக்க போராடி கொண்டிருந்தாள். தனக்கு பதில் அளிக்காமல் தன் முகம் பார்க்காமல் வீம்போடு இருக்கும் வைஷ்ணவி மீது கோபம் இழ, என்ன பாருடி என கண்ணம் பிடித்தான். அதுவரை அமைதியாக இருந்தவள் ஓங்கி அறிந்தாள். சற்றும் எதிர்பார்க்காதவன் திகைக்க, நீ யாருடா என்ன தொட? கண்டவ கூட படுத்து எந்திரிச்சிட்டு வந்தவ என்ன தொடக்கூடாது? என்னமோ நான் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி சீன் போடுற. அவ விட்டு போனதுக்கு அப்புறம் இப்படித்தானே இருந்த. உங்க அம்மா கிட்ட சொல்லி இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே. உனக்குதான் காதலிக்கிறதும் கல்யாணம் பண்றதும் பிள்ளை கொடுக்கறதும் புதுசு இல்லையே. இத்தனை வருஷ வாழ்க்கையே பொய்யா வாழ்ந்திருக்க. அது தெரிஞ்சும் உன் கூட வாழ வருவேன் எப்படி நான் நம்புற? உன்ன மாதிரி ஈனப்பிறவி கூட வாழறதுக்கு நான் செத்து போலாம். எனக்கு அப்புறம் ஒருத்தி, எனக்கு முன்னாடி ஒருத்தி. உன்ன மாதிரி கேடு கட்ட ஜென்மத்துக்கு உண்மையா இருந்ததை நினைச்சு அசிங்கப்படுற. என் பிள்ளைங்க மட்டும்தான் உனக்கு பிள்ளைங்களா இல்ல ஊரெல்லாம் அப்பன்னு சொல்லிக்கிட்டு திரியுதுங்களான்னு யாரு கண்டா? இதுதான் உனக்கு கடைசி. இதுக்கு மேல என்ன நெருங்கணும்னு முயற்சி பண்ணாது, அசிங்கப்பட்டு போவ. இத்தனை நாள் பேசாததற்கெல்லாம் சேர்த்து வைத்து பேசி மொத்தமாக நோகடித்தாள். அவள் பேச்சும் விழியில் இருக்கும் அருவருப்பும் பெரும் பாதிப்பை கொடுத்தது கைலை மாறனுக்கு. இப்படியான வார்த்தையை தன் மனைவியிடம் எதிர்பார்க்காதவன் மொத்தமாக சரிந்தான். இருந்து கொண்டிருந்த நெருப்பில் விழுந்த உணர்வு. தன்னை ஒரு தரம் கெட்டவன் போல பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. துடிக்க மறந்து நின்று போன இதயத்தை வெகு சிரமப்பட்டு சரி செய்தவன், என்ன ப்ராஸ்டிடியூட் கிட்ட போறவனை விட கேவலமா பேசுற? லவ் பண்ணவளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தொட்டது தப்புதான். அவளை கட்டாயப்படுத்தியோ மதி மயக்கியோ தொடல. 2 பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு செஞ்சது. அவளுக்கு நான் எந்த துரோகமும் பண்ணல. எனக்கு நடந்த துரோகத்துக்கு அப்புறம் நான் யாரையும் தேடி போகல. எதிர்பார்க்காம நீ வந்த. உன்னை மனசுல நினைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப உண்மையா உனக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்க. நீ சொன்ன அளவுக்கு உன் புருஷன் அயோக்கிய இல்லடி. இத்தனை நாள் ஒரு வார்த்தை பேச மாட்டியான்னு காத்திருந்த. இப்ப நீ ஏன் பேசுனன்னு ரொம்ப வருத்தப்படுற வைஷு. உன் மனசுல இப்படி ஒரு இடத்துல இருப்பேன்னு சத்தியமா நினைக்கல. உன்னை தொட்டதுக்கு சாரி என்றவன் அந்த தண்ணீர் பாட்டிலை கையில் வைத்து, கழுவிக்க வைஷு. என்ன மாதிரி அயோக்கியம் தொட்டா வரக்கூடாத நோயெல்லாம் வந்துடும் என காரை விட்டு இறங்கி எங்கோ சென்றான். அவளை விட்டு தூரம் வரும் வரை அமைதியாக வந்தவன் தனிமை கிடைத்ததும் தன் மனக்குமுறல்களை கொட்டிவிட்டான். காரில் இருந்தவள் தன்னையும் மீறி பேசிய வார்த்தைகளுக்காக கண்ணீர் சிந்த ஆரம்பித்தாள். இருவரும் தனித்தனியாக அழுது தீர்த்து ஓய்ந்தனர். வந்தவனை வைஷ்ணவி பார்க்க அவளை ஏறெடுத்தும் பார்க்காமல் வந்த வேலையை கவனிக்க ஆரம்பித்தான். தங்கையின் திருமணத்திற்கு தேவையான அனைத்தையும் வாங்கி கொடுத்து அவளை வீட்டில் விட்டவன் எங்கு சென்றானோ மறுநாள் காலை வரை வரவில்லை. மகனை காணாது விசாரிக்க வந்த மாமியாரிடம் என்ன கூறுவது என்று தெரியாமல் கணவனை நொடிக்கொரு முறை எதிர்பார்க்க பந்தக்கால் நடும் நேரம் வந்தது. கைலைமாறன் இல்லாமல் அவன் தங்கையின் திருமணத்திற்காக பந்தக்கால் நடப்பட்டது. வந்த அனைவரும் அவனை பற்றி விசாரிக்க வாய்க்கு வந்ததை சொல்லி நல்ல விஷயத்தை ஆரம்பித்தார் கோமதி. பந்தக்கால் நடுவதற்கு மூத்த பெண்கள் 1000 பேர் இருக்க மருமகளை அனுப்பினார் மாமியார். அவள் வேண்டாம் என்று மறுத்தும் கேட்காதவர் அவளையே செய்ய வைத்தார். பிள்ளைகள் தந்தையை தேடியது. இனிப்பு பலகாரங்களை கையில் கொடுத்து அண்ணன் பிள்ளைகளை பார்த்து கொண்டாள் அனு. இவ்வளவு நேரமாகியும் வீடு வந்து சேராதவன் என்னை துண்டித்த அழைப்பில் இருந்து எடுத்தவள் அழைத்தாள். 4-5 முறை அழைத்த பின் சற்று பயம் வர ஆரம்பித்தது வைஷ்ணவிக்கு. என்ன செய்வது என்று தெரியாமல் மீண்டும் அவனுக்கு முயற்சித்துக் கொண்டிருக்க, அப்பா என்ற பிள்ளைகளின் குரலில் வெளியில் வந்தாள். கடமைக்காக பிள்ளைகளை கொஞ்சியவன்
கொஞ்ச நேரம் அப்பா தூங்கிட்டு வர என அவன் அறைக்கு சென்று விட்டான். பிள்ளையை பார்த்து கோமதி வருந்த அண்ணியை திரும்பி பார்த்தாள் அனு. அவளோ தன்னை கடந்து சென்றவனை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தாள். உள்ளே சென்று கதவடைத்தவன் அன்று இரவு ஆகியும் வெளியே வரவில்லை. மகனை நினைத்து பயந்தவர் அழுது ஆர்ப்பாட்டம் செய்ய வெளியே வந்தான். வந்தவனை கண் கலங்க வைஷ்ணவி பார்க்க, உன் மக உசுரோட தாமா இருக்கேன், சாக கூட இப்ப என்னால முடியாது, உண்மையை சொன்னதும் அசிங்கம் தாங்காம செத்துட்டான்னு பழி வரும் என்றவன் அறைக்குள் சென்று விட்டான். நதி 25. தியா, என்னம்மா? அவள் கையில் உணவு தட்டை கொடுத்தவள், அப்பாவை சாப்பிட சொல்லு, சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீ பக்கத்திலேயே இரு என மகளை அனுப்பி வைத்தவள் அவனுக்கு தெரியாதபடி வெளியில் நின்றிருக்க நரேனும் உள்ளே சென்றான். திருமணத்திற்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. பந்தக்கால் வைத்த அன்று வீடு வந்தவன் அதன் பின் பிள்ளைகளை தவிர வேறு யாரிடமும் பேசவில்லை. முக்கியமாக தன் மனைவி இருக்கும் திசை பக்கம் கூட செல்லவில்லை. திருமணத்திற்கு தேவையானதை மட்டும் செய்து கொண்டிருந்தான். சரியாக சாப்பிடாத மகனை நினைத்து கோமதி புலம்பி தீர்க்க அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தவள் மகளை அனுப்பி வைத்திருக்கிறாள். அப்பா என்றது மெத்தையிலிருந்து எழுந்தமர்ந்தவன் மகள் கொடுத்த உணவை மறுத்துவிட, சாப்பிடுங்கப்பா என்றது குட்டி பிள்ளை. பசிக்கலமா, கொஞ்சமா சாப்பிடுங்கப்பா. மனம் சரியாக இருந்தால்தானே மற்ற உறுப்புகள் இயல்பாக வேலை செய்யும். பசி என்பது மறந்து போனது மாறனுக்கு. அவை மட்டுமல்ல, சுற்றி நடக்கும் பெரும்பாலான விஷயங்கள் மறந்து போனது. தன்னை ஒரு கேவலமான பிறவியாக உணர ஆரம்பித்தான். அதன் வெளிப்பாடு அனைவரிடமிருந்தும் ஒதுங்கி இருக்க வைத்தது. தங்களோடு அமர்ந்திருக்கும் தந்தையின் சிந்தனை தங்களிடம் இல்லை என்பதை அறிந்த தியா அந்த பிஞ்சு கையால் எவ்வளவு உணவை எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்து தந்தையின் வாயருகே நீட்டினாள். திரும்பி மகளை பார்த்தவனின் மனம் கனிந்தது. ஒரு சொட்டு கண்ணீர் வலது விழியில் விருந்து கொட்ட, இடது பக்க கண்ணீர் அடுத்தடுத்து தன்னிடம் இருந்து கண்ணீரை சொட்ட வைத்தது. வெகு நேரமாக உணவோடு காத்திருக்கும் மகளுக்கு தந்தையானவன் வாய் திறக்க அவன் கண்ணீரை துடைத்து விட்டவள் தன்னால் முடிந்தவரை அனைத்தையும் வாயில் திணித்தாள். அழாதீங்கப்பா என்றவளை கட்டி கொண்டு, உனக்கும் அப்பாவை பிடிக்காம போயிடுமா செல்லம் என்று கேட்டார். எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் என்பதை கேட்டு அந்த கண்ணீரிலும் புன்னகைத்தான். வெளியில் நின்று கொண்டிருந்தவள் விழிகளும் அவனைப் போல கலங்க ஆரம்பித்தது. இதையெல்லாம் பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் அவன் முகத்தை கூட பார்க்காமல் இருந்தாள். ஆசையாக காதலித்தவள் அல்லவா? அவன் துன்பத்தை கண்டு இன்பம் பெறும் அளவிற்கு யாரோ ஒருத்தி இல்லையே வைஷ்ணவி? தன் துயரத்தை அவன் தோள் மீது ஏற்றி வைக்க விரும்பாது அவன் செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் விலகிவிட்டாள். இருந்தும் ஒவ்வொரு முறையும் பிள்ளைகளை அவனிடம் அனுப்புவது அவன் தனிமையை போக்க, கண்ணீரை குறைக்க மட்டுமே. இன்று அனைத்தும் தன்னால் அதிகமானதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனதிற்குள் வருந்திக் கொண்டிருக்கிறாள். இன்றைய நாள் அணுவிற்கானது. முதலில் திருமணம் செய்வதுதான் அவர்கள் குடும்பத்தில் பழக்கம். வரவேற்பு நிகழ்ச்சி அன்றைய இரவு என்பதால் காலையில் தன்னுடைய இல்லத்திலிருந்து தயாராகி சென்றாள் மணப்பெண். போகும் முன் இருந்த தன் தந்தையின் படத்திற்கு விளக்கேற்றி மனதார பிரார்த்தித்தவள் தாய் காலில் விழுந்து வணங்க, அண்ணா அண்ணி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க என்றார் கோமதி. அதை இருவரும் மறுக்க, எனக்காக வாங்க நீ என்றான். வைஷ்ணவி மாமனாரின் புகைப்படத்திற்கு முன் வந்து நிற்க நகராமல் இருந்தான் கைலை. அவனை உசுப்பிய கோமதி, அவ பக்கத்துல போய் நில்லுடா என்றிட எதுவும் பேசாமல் வெளியே சென்று விட்டார். ஒரு மாதிரியாக இருந்தது வைஷ்ணவிக்கு. அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சகஜமாக இருக்க முயன்று தோற்று போனாள். அவன் சென்ற திசையை நோக்கி நடக்கும் அனைத்தையும் பெரிதுபடுத்தாமல் சொந்த பந்தங்களோடு மகளை அழைத்து கொண்டு புறப்பட்டார் கோமதி. அங்கு திருமணத்திற்கு தேவையான அனைத்தும் நடந்தேறியது. நலங்கு வைத்து கட்டி வர வேண்டிய புடவையை கையில் கொடுத்து அணுவை அனுப்பி வைக்க அண்ணியின் உதவியால் சீக்கிரமாகவே மேடையில் வந்து நின்றாள். மந்திரங்கள் ஓதிக்கொண்டிருந்த ஐயர் பாத பூஜைக்கு மணமக்களின் பெற்றோர்களை அழைக்க சந்திரனுக்கு அவன் பெற்றோர்கள் வந்தனர். அனு அண்ணனை பார்க்க பெரும் போராட்டங்களுக்கு பிறகு பாத பூஜை செய்து கொள்ள வந்து நின்றாள். அவன் நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்தவள் மெதுவாக பக்கத்தில் சென்று நின்றாள். இருவருக்கும் கொடுக்கப்பட்ட இடம் சின்னது என்பதால் உரச வேண்டிய சூழ்நிலை. பெருமூச்சு விட்டு எண்ணங்களை தனக்குள் அடக்கி அனுசரித்து வைஷ்ணவி நிற்க தாலி கட்டியவளை கஷ்டப்படுத்தாது விலகி நின்றாள். அதுவரை வேறு எண்ணத்தில் இருந்தவளின் எண்ணம் கணவன் மீது திரும்பியது. எப்போதும் தான் விலகிச் செல்வதும் அவன் நெருங்கி வருவதும் மட்டுமே பிரிவிலிருந்து இருந்திருக்கிறது. முதல் முறையாக அவன் விலகி நிற்கிறான். இதை அவனாகவே எடுத்திருந்தால் நிச்சயம் வரவேற்றிருப்பார்.
எடுத்து வைத்தது அவள் என்பதால் குற்ற உணர்வு தாக்கியது. பாத பூஜை செய்து முடித்த அடுத்த நொடி அவளை விட்டு மொத்தமாக விலக திருமணம் நல்லபடியாக முடிந்தது. அதற்கு பின் செய்ய வேண்டிய அனைத்தும் முடிந்து மணமக்கள் வீட்டிற்கு சென்றனர். இரவு நடக்க வேண்டிய வரவேற்பும் நல்லபடியாக நடந்தது. கடைசி பந்தியில் மணமக்களின் இரு குடும்பத்தினர் மட்டுமே சாப்பிட அமர்ந்திருந்தனர். கைலைமாறன் அவனுக்கு பக்கத்தில் இரு பிள்ளைகள், அடுத்து வைஷ்ணவி என்று அமர்ந்திருக்க, மினுமினுக்கும் அத்தை வந்தமர்ந்ததும் பிள்ளைகள் இரண்டும் அவளிடம் சென்று விட்டது. தம்பதிகள் இருவரும் பக்கத்தில் அமர வேண்டிய சூழ்நிலை. இலையில் வைத்த உணவு இருவருக்கும் இறங்கவில்லை. இலையை பார்த்தபடி தலை இருக்க, இருவரின் கைகளையும் பார்த்தபடி பார்வை இருந்தது. ஒன்று போல் சாப்பிடாமல் கோலமிட்டு கொண்டிருந்தனர். அதை கவனித்த சந்திரன் வீட்டார் ஒருவர் அதை கேலி செய்து பெரிதுபடுத்த, என் தங்கச்சிக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன மாதிரி ஒரு ஈனப்பிறவிக்கு நீ செஞ்ச உதவி ரொம்ப பெருசு. இனி உன்னை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். பசங்க உன்கிட்ட இருக்கட்டும். இப்படி ஒரு அப்பம் கூட இருந்தா அவங்க வாழ்க்கைய நாசமாகிடும். இன்னும் 2 நாள்ல எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உன்னை வீட்டுல விட்டுடுறேன். இனியாவது நீ சந்தோஷமா இரு என்று விட்டு எழுந்து சென்றான். முன்னரே இறங்காத உணவு இப்போது பார்க்க கூட சகிக்கவில்லை வைஷ்ணவிக்கு. சட்டென்று அங்கிருந்து அவளும் எழுந்து சென்று விட்டாள். திருமண வைபோகம் கோலாகலமாக முடிந்து அதன் பின் நடக்க வேண்டிய அனைத்தும் முடிந்தது. எதற்காக வந்தாலோ அதை சரியாக செய்து முடித்த நிம்மதியில் ஊருக்கு கிளம்பினாள் வைஷ்ணவி. கைகள் தயாராக அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்க நினைவுகள் கணவனை சுற்றியது. அவன் செய்ததை மறந்து விட்டாளா என்றால் இல்லை. அவன் மீதான அன்பால் அவன் படும் பாட்டை பார்க்க தயாராக இல்லை. இங்கிருந்து கிளம்பிவிட்டால் இந்த உணர்வு இருக்காது என்று நம்பிக்கொண்டவள் அவனோடு பயணப்படும் இந்த 3 மணி நேரத்தில் என்னாகுமோ என்ற சிந்தனையில் தவிக்க ஆரம்பித்தாள். இன்னும் 3 மணி நேரத்தில் அவளுக்கும் தனக்குமான உறவு முற்றிலும் முடிய போகிறது என்பதை நினைக்கவே முடியவில்லை கைலைமாறனுக்கு. கடைசியாக அவள் பேசிய வார்த்தைகள் மறக்க முடியாத வடுவை கொடுத்தாலும் அவளை பிரிய சிறிதும் துணியவில்லை அவளின் மாறன். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து விடாதா என்றெல்லாம் கூட நினைக்க ஆரம்பித்து விட்டான். அப்படி ஒன்றும் நடக்காத துயரத்தில் காரில் ஏறி அமர மாமியாருக்கு கையசைத்தவள் பிள்ளைகளோடு காரில் ஏறி அமர்ந்தாள். வரும்போது இருந்த சின்ன பேச்சு வார்த்தைகள் கூட செல்லும் போது இல்லை. பிள்ளைகளின் பேச்சை கேட்டுக்கொண்டே இருவரின் முகத்தை பார்க்காமல் பயணப்பட்டார்கள். வண்டலூரை தாண்டி சென்னையை நோக்கி கார் பயணப்பட நேரம் நெருங்கியதும் உள்ளுக்குள் இருந்த பயம் அதிகரித்தது. இருவருக்கும் எதையோ தொலைப்பது போன்ற எண்ணம் உண்டானது. நேரம் குறையக்கூடாது என மணியை ஓயாது பார்த்து கொண்டிருக்க பிரிவின் தாக்கம் ஒரு வழியாக்கியது. இருவரும் சொல்லி வைத்து பிரியவில்லை, முகம் பார்த்து விலகவில்லை. சூழ்நிலை அவர்களை பிரித்து வைத்தேதே தவிர இது போன்று ஒன்றாக சேர்ந்து பிரிவின் பக்கம் சென்றதில்லை. கார் வைஷ்ணவியின் தாய் வீட்டில் நின்றால் அப்படி பிரிந்து சென்றுதான் ஆக வேண்டும். 5 நாட்களாக பேசவில்லை என்றாலும் அவர்களுக்குள் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஒன்றாக இருந்தார்கள். 1 வருடத்திற்கு பிறகு அப்படியான தருணம் அமைந்திட அதுதான் இந்த பிரிவை ஏற்க முடியாது பாடுபடுகிறது. வைஷ்ணவியின் எண்ணமும் கைலைமாறனின் எண்ணமும் அந்த கடைசி நொடியை பற்றி இருக்க இதோ வந்துவிட்டது அந்த இடம். மனம் இல்லாமல் காரை நிறுத்தியவன் கண்ணாடி வழியாக அவளை பார்க்க அவனுக்கு முன்னதாகவே தன் தெரு வழியாக கார் வந்ததுமே பார்க்க ஆரம்பித்து விட்டாள் வைஷ்ணவி. நிலை குத்திய பார்வை அவர்களுக்கான பிரிவை ஏற்க சொல்ல பிள்ளைகள் காரை விட்டு இறங்கியது. இறுக்கமான சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியாது வைஷ்ணவியும் இறங்கிவிட அவளோடு சேர்ந்து அவன் இதயமும் இறங்கியது. கைலையின் புறமாக இருக்கும் கார் கதவை திறந்து கொண்டு நின்றவள் மனதிற்கு என்னவோ தேவைப்பட்டது. அதன் தேவையை நிறைவேற்ற முடியாது ஒரு அடி எடுத்து வைக்க அவன் பக்க இருந்த கதவு திறந்தது. அப்படியே நின்றவள் கண்களை மூடி தன்னை நிதானப்படுத்தி கொண்டு மீண்டும் ஒரு அடி எடுத்து வைக்க அவள் இடையோடு கை நுழைத்து தன் பக்கம் இழுத்தவன் வயிற்றில் முகம் புதைத்தான். அடிவயிறு குளிர்ந்தது வைஷ்ணவிக்கு. மூச்சு காற்று அவன் இறுக்கிக் கொண்ட வயிற்றோடு நின்று விட்டது. உடல் மொத்தமும் சிலிர்த்தது. கண்களில் கண்ணீர் சூழ்ந்தாலும் வெளிக்கொட்டாது படபடத்தது. அவள் வயிற்றில் முகம் புதைத்தவன், திரும்ப எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதுல என இன்னும் முகத்தை அந்த வயிற்றில் அழுத்தமாக புதைத்தான். அதில் ஒரு நொடி தூக்கி வாரி போட்டது வைஷ்ணவியின் உடல். தேங்கியிருந்த கண்ணீர் இந்த முறை அவன் உச்சந்தலையில் கொட்ட ஆரம்பித்தது. அணைத்து கொண்டு அவன் கேசம் வருட துடித்தது கைகள். ஏண்டி இப்படி பண்ற? உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டி. இப்ப இருக்க வைஷ்ணவி எனக்கு வேண்டாம். என் வைஷ்ணவ வர சொல்லு. அவ இப்படியெல்லாம் இருக்க மாட்டா. அவ கண்ணே போதும்
என் காதலை ஜெயிக்க. என்னை விட கோடி முறை அவ என்னை காதலிப்பா. எனக்கு என்னோட காதல் வேணும் என்றவனின் இறுக்கம் வலியை கொடுத்தது அவளுக்கு. கடைசி வாய்ப்பாக தன் மனைவியை அணைத்தவன் சாரி என்று விட்டு எதுவும் நடக்காதது போல் கதவை சாற்றிக் கொண்டான். அவன் கொடுத்த அழுத்தத்திலிருந்து விடுபட சில நொடிகள் தேவைப்பட்டது வைஷ்ணவிக்கு. அப்படியே அழுத்தமாக தன் கால்கள் பூமியில் புதைவது போன்று இருந்தது. துடிக்க மறுக்கும் இதயத்தை போராடி மீட்டவள் அந்த காரை விட்டு நகர ஆரம்பிக்க ஸ்டீரிங்கில் தலை கவிழ்ந்தான் கைலை மாறன். நதி 26. மூடிய இமைகளை தாண்டி கண்ணீர் வரிக்கோடுகளாக முகத்தில் பட்டு ஸ்டீரிங்கை நனைக்க கொலுசு சத்தம் கேட்டு தலை உயர்த்தினான். அவன் மனைவி அவன் பக்கத்தில். கனவென்று கண் சிமிட்டி தெளிந்தவன் கண்கள் அகல அவளை பார்க்க கைலையை பார்க்காது அமர்ந்திருந்தான். என்ன, ஏ, எப்படி என்று 1000 கேள்விகள் மண்டைக்குள். பேசுவதற்கு வார்த்தைகள் பஞ்சமானது. சுற்றும் முற்றும் திரும்பி பார்த்து அவசரப்பட்டவன் மனைவியிடம் பேச தடுமாறினான். அவளோ அழுத்தமாக அவனை பார்க்காது அமர்ந்திருக்க, என்ன என்ன வைஷு என்றவன் கண்ட மேனிக்கு உளர ஆரம்பித்தான். போலையா என்ற கேள்விக்கு 10 நிமிடங்கள் ஆகியும் பதில் சொல்லவில்லை. காத்திருந்தவன் கார் சாவியை அசைக்க அவள் அசையவில்லை. மெல்ல மனம் மகிழ ஆரம்பித்தது. இருந்தும் நம்ப முடியாது இதய வடிவ கையை அவள் முன்பு நீட்ட, தியா, நரேன் என தன் பிள்ளைகளை அழைத்தாள். இரண்டும் ஓடி வந்து காரில் ஏறிக்கொள்ள கண்கள் அழுதது, உதடுகள் சிரித்தது. கைலை மாறனுக்கு. வீட்டுக்கா என்றவனை திரும்பி அவள் ஒரு பார்வை பார்க்க, சரி சரி, ஒன்னும் கேட்கல. அவளிடம் சரணடைந்தவன் வைகை நதியை நோக்கி காரை திருப்பினான். வெகு நாள் கழித்து வைகை நதியில் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. நீர் தேவதை பூமியை நினைத்து அந்த நதியை உயிர்ப்பிப்பது போல் தன் பாதத்தை வாசலை தாண்டி பதித்து மாரனின் உயிரை உயிர்ப்பித்தாள். சுதந்திரமாக சுவாசித்தான். தாய் தந்தையோடு தன் இல்லத்திற்கு வந்ததும் பிள்ளைகளின் சிரிப்பு சத்தம் உயர்ந்தது. இந்த நாள் இனி வராது என்று அவ்வீட்டில் இருந்த ஒவ்வொரு செங்கல்லும் நினைத்திருக்கும். அதையெல்லாம் ஆச்சரியப்படுத்தும்படி தன் இல்லத்தை கண்டு புன்னகைத்தாள். இத்தனை நாட்களாக அவள் மனதில் இருந்த ஏக்கம் தீர்ந்தது. தன் வீடுதான் தன்னுடைய ஆனந்தம் என்பதை ஒவ்வொரு நாள் பிரிவும் உணர்த்தியது. திரும்பி கைலையை ஒரு பார்வை பார்த்தாள். அந்த பார்வையின் அர்த்தத்தை புரிந்து புன்னகைத்தவன் கண் சிமிட்டினான். முதல் 1 மணி நேரம் சின்ன தயக்கத்தோடு அந்த வைகை நதி சுழன்றாலும் அடுத்தடுத்த நிமிடங்களில் தன் இயல்பை மீட்டெடுக்க ஆரம்பித்தது. அதற்கு பெரிதும் உதவியது பிள்ளைகளின் கூச்சல். தான் இல்லாத பொழுது எப்படி இருந்தது என்று வீட்டை 4-5 முறை சுற்றி பார்த்து வந்தவள் உணர்வுகள் ஊச்சலாடுவதை நிறுத்தியது. அவளுக்குள் இருந்த பாரங்கள் இறங்கியது. தன்னுடைய திருமண புகைப்படத்தை வெகு நேரமாக வருடி கொண்டிருக்க அவளுக்கு பின்னால் நின்றான். சின்ன தயக்கத்தோடு அவன் முகம் பார்த்தவள் விழிகளில் ஆராய்ச்சி. சுதந்திரமாக தன்னவனை பார்த்தவள் இமைமுடியை கூட விட்டு வைக்கவில்லை. இந்த ஒரு பார்வைக்காக வெகு நாட்கள் ஏங்கியவன், ரொம்ப தேங்க்ஸ் வைஷ்யூ. நீ இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு நம்பிட்ட. இனி தனிமை மட்டும்தான் எனக்கான உறவுன்னு பயந்துட்டு இருந்த. அது எல்லாத்தையும் பொய்யாக்கி என் மனசுல இருந்த வலிய குறைச்சிட்ட. ஆனா நீ என்ன மன்னிக்கலன்னு எனக்கு தெரியும். என் மேல பாவப்பட்டுதான் நீ இங்க வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ என் கூட வாழ வேண்டாம். உன்னை இதுக்கு மேலையும் கஷ்டப்படுத்தினா நீ சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மையாகிடும். இவ்வளோ நேரம் என் கூட இந்த வீட்டுல இருந்ததே போதும். ஆசைப்பட்ட மாதிரியே போயிடு என்றவன் வார்த்தைகள் உள்நாக்கோடு அமிழ்ந்து போனது அவள் அணைத்ததில். சற்று நேரத்திற்கு முன்னர் அவன் அணைத்ததை விட பல மடங்கு இறுக்கத்தை கொடுத்தது வைஷ்ணவியின் அணைப்பு. அதில் ஒரு அடி தள்ளி சுவரோடு மோதி நிற்க, லவ் யூ மாறா என்றார். தன் காதுகளையும் உணர்வுகளையும் நம்ப முடியாது வைஷ்ணவியின் மாறன் அப்படியே நிற்க, சாரி மாறா, என்னால நீ சொன்னதை ஏத்துக்க முடியல. என் புருஷனை வேற ஒருத்திக்கிட்ட இருந்து வாங்கினத இப்ப வரைக்கும் ஜீரணிக்க முடியல. நீ எனக்கு மட்டும்தான். எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் யாரு வந்தாலும் தாங்கிக்க முடியாது என அவன் முகன் பார்த்தவள், ஏண்டா நான் வருவேன்னு உனக்கு தெரியல? நம்ம வாழ்க்கைக்குள்ள இன்னொருத்தைய கூட்டிட்டு வர உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? இந்த வைஷ்ணவிதான் உனக்கு எப்பவும். நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்த பிறவி எடுத்தாலும் இவ மட்டும்தான் உனக்கு பொண்டாட்டி. என் இடத்தை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அடுத்த ஜென்மத்துல நான் வர வரைக்கும் எனக்காக நீ காத்திருக்கணும்.
அப்பையும் திமிர் எடுத்து ஏதாச்சும் பண்ண உன்னை மன்னிக்கவே மாட்டேன், மொத்தமா போயிடுவேன் பாத்துக்க என்றதும் தாவி அணைத்தான் கைலை மாறன். முகம் முழுவதும் முத்தம் கொடுத்து அவள் முகத்தை கையில் ஏந்தி நெற்றியோடு நெற்றி முட்டினான். அவளும் அவன் கன்னத்தை பிடித்து நெற்றியில் முத்தமிட்டு மார்பில் தலை சாய இருவருக்கும் ஆனந்த கண்ணீர். சாரிடி, சாரி மாறா, உன்னை வார்த்தையால ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. எவ்வளோ கோபம் வந்தாலும் அடிச்சு கூட கொன்னுடு வைஷு, விட்டுட்டு மட்டும் போகாது. என்னால இனி முடியாது. எண்ணிலடங்காத முத்தங்கள் இடம் மாறியது. ஆசையாக இல்லாமல் அரவணைப்பாக நடந்தது. வழிந்த கண்ணீர் காணாமல் போனது. இறுக்கம் நீங்கி இதமானது. உடல் லேசாகி மனம் தளரும் வரை ஒட்டி இருந்தவர்கள் விலக அவர்களை பார்த்தபடி நின்றிருந்தனர் பிள்ளைகள். இரண்டையும் பார்த்தவர்கள் சங்கடத்தில் நிலைய வாய்ப்பொத்தி சிரித்து கேலி செய்தது. இன்னும் சங்கடம் கூடியது. விடாது சிரிக்கும் சின்ன பிள்ளைகளை அடிக்க மாறன் கை உயர்த்த வைஷ்ணவியை அவன் மீது தள்ளிவிட்டு ஓடினார்கள். மீண்டும் அணைத்து ஒன்றிணைந்தது வைகை நதி தம்பதிகள். வைஷு, இன்னும் எவ்வளோ நேரம்? இத வந்துட்டேன். இதை தாண்டி ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்க. உனக்கு பின்னாடி எழுந்த நாங்க 3 பேருமே ரெடி ஆகிட்டோம் என்றவன் கதவு மீது சாய்ந்து, என்னையாவது உள்ள விடு, சீக்கிரம் உன்னை ரெடி பண்ற என்றான். எரும மாடே, உன்னால தாண்டா நான் இவ்ளோ லேட்டா கிளம்புறேன். ஹீ, ரொம்ப இழிக்காம எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பாரு. அம்மா போன் பண்ணாங்க வைஷு, எல்லாரும் வந்துட்டாங்க. கிரகப்பிரவேசம் பண்ண போற நம்ம தான் நம்ம வீட்டுக்கு லேட்டா போறோம். அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே கதவை திறந்தவள், இந்த அறிவெல்லாம் பண்ணும்போது இருந்திருக்கணும் என்று கன்னத்தில் இடித்தாள். முகத்தை சுருக்கி கொண்டவன், நீ வேணான்னு சொல்ல வேண்டியது தானே என நியாயமாக கேட்க, இப்ப நேரம் ஆகலையா என தப்பிக்க பார்த்தாள். அவளை அறிந்து பின்னால் இருந்து அணைத்தவன், பதில் சொல்லுடி என்று காதை கடிக்க, கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி சீமந்தம் பண்ணாம விடமாட்ட போல என்றவளின் வெட்கத்தில் தன் பக்கம் திருப்பினான். கணவன் தோளில் கை கோர்த்து ரசித்தவள், ரொம்ப சந்தோஷமா இருக்க என்றாள். நானும். நிஜமாவே நமக்கு சொந்தமா ஒரு வீடு வந்துடுச்சா மாறா? என் மகாராணிக்காக வசந்த மாளிகை தயாரா இருக்கு. இந்த நாள் எப்போ வரும்னு பல நாள் ஏங்கி இருக்கோம்ல என்றவளை தன்னோடு சேர்த்து கொண்டவன், எப்படியோ என்ன ஒரு வீட்டுக்கும் சொந்தக்காரன் ஆக்கிட்டடி. இன்னும் என்ன பண்ண காத்திருக்க ஆசையாக கேட்டான். அதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு மாறா. 60 கல்யாணம் வரைக்கும் பிளான் போட்டு வச்சிருக்க. அதுக்குள்ளவா? கிரகப்பிரவேசம் பண்ண கையோட அடுத்த ஜூனியரை இறக்குறோம், ஜமாய்க்கிறோம் என்ற வைஷ்ணவியின் வார்த்தையில் குஷியானவன் அதற்கான முன்னோட்டத்தை முத்தத்தில் காட்டிவிட்டு கிளம்பினான். வைகை நதி தம்பதிகள் ஆசைப்பட்டது போல் ஒரு இல்லத்தை கட்டிவிட்டனர். அலையடைத்து ஓய்ந்த பின் இயல்பு நிலைக்கு திரும்பியவர்கள் அதற்கு பின் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக முடிவெடுத்தனர். மீண்டும் வைஷ்ணவி வேலைக்கு செல்ல தங்கள் குடும்பத்திற்கு ஏற்றது போன்ற இடத்தை பார்க்க ஆரம்பித்தான் கைலை. அவன் வருமானம் இப்போது அதிகம் என்பதால் எளிதாக லோன் கிடைத்தது. ஆசைப்பட்டது போல் ஒவ்வொன்றையும் செதுக்கினார்கள். இன்று புதிதாக உருவாகியிருந்த வைகை நதி இல்லத்திற்கு பிறந்த நாள். அதற்காகத்தான் ஊரையெல்லாம் கொட்டி கொண்டாடப் போகிறார்கள். பிள்ளைகளோடு கோமதி அங்கு காத்திருக்க வைஷ்ணவியின் பெற்றோர்கள் ஒருவித உணர்வில் ஓரமாக நின்றிருந்தார்கள். கடைசி வரை இப்படித்தான் இருப்பான் என்றவன் கட்டியிருக்கும் வீட்டை பார்த்து அதிசயித்தார்கள். அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் தங்கள் மகளின் மகிழ்ச்சியான வாழ்வு அல்லவா? அதை எப்படியோ நிறைவேற்றி கொண்டவளை மெச்சிக்கொள்ளவும் தவறவில்லை. காரை விட்டு இறங்கியதும் வைகை நதி இல்லம் வரவேற்க மனைவி ஆசைப்பட்டது போல் அந்த பெயர் பலகையை பெரிதாக வைத்திருந்தான். ஜோடியாக தங்கள் பிள்ளைகளோடு அமர்ந்தவர்கள் வைகை நதியை கிரகப்பிரவேசம் செய்து ஊரறிய தங்கள் உரிமையாக்கி கொண்டனர். வந்தவர்கள் அனைவரும் சாப்பிட்டு விட்டு கிளம்ப மாலையாகிவிட்டது. இப்போது 4 மட்டுமே வைகை நதியில். எந்த பொருளும் இல்லாமல் விரிச்சோடிய வீடாக இருந்தாலும் வைரங்களை அடுக்கி வைத்த ஜொலிப்பு பிள்ளைகள் 2 பெற்றோர்களின் அருகில் விளையாடி கொண்டிருக்க மனைவி மடியில் படுத்தவன் சுகமாக உணர்ந்தான். அவன் தலை கோதிவிட்ட வைஷ்ணவி நெற்றியில் முத்தமிட்டான். காதலிக்க கணவன், அன்பை கொடுக்க மனைவி, முத்தாக 2 பிள்ளைகள் கூட்டாக இருக்க வைகை நதி இல்லம். இந்த அழகான இல்லத்திற்கு வேறு என்ன வேண்டும்? ஆண்டாண்டு காலங்கள் காதலிக்க போகிறார்கள் வைகை நதியில். காலம் கடந்தும் கைலை மாறன் வைஷ்ணவி தம்பதியின் வைகை நதி நிலைத்து நிற்கும் அழகை பார்த்துவிட்டு மகிழ்வில் நதி முற்று பெற்றது. சுபம். ஹலோ மக்களே, கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா?
மேலும் இது போன்ற உங்கள் மனம் கவரும் குடும்ப நாவல்களை கேட்டு மகிழ அம்மா இளையால் ஆடியோ நாவல் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து கதைகளை பெற அந்த பெல் பட்டனை மறக்காம தட்டி விடுங்க. மீண்டும் உங்களை மகிழ்விக்கும் அம்மா இளையாளின் மற்றொரு கதையோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே நதியா காசிநாதன். நன்றி, வணக்கம்.